அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் பெருகுவதற்கும் அதனை வாங்கி குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை உயர்வதற்கும் முக்கிய காரணமே டாஸ்மாகில் விற்கப்படும் மதுவின் விலை மிக அதிகமாகவும் கிக் ஏறாத வகையில் தரமற்றதாகவும் இருப்பதாக சொல்லப்படுவதுதான். இதற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வினை மேற்கொண்டு வரும் தமிழக அரசு வரும் அக்டோபர் மாதம் முதல் 90 ml பாட்டில்களை டாஸ்மாக் மூலம் விற்பனைக்கு கொண்டு வர இருப்பதாகவும் அதன் விலை 80 ரூபாய் இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்போது கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சொல்லப்படுவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை மூலம் அளவு தெரியாமல் வாங்கியது வீணாக போகக்கூடாது என்று அளவுக்கு அதிகமாக குடித்து தள்ளாடும் நிலை மாறும். மலிவு விலைக்கு கிடைக்குது என்று கள்ளச்சாராயம் குடிப்போர் இனி அதுபோல குடிக்க மாட்டார்கள். வெறும் கட்டிங்குக்கு பார்ட்னர் தேடி தனது கௌரவத்துக்கு பங்கம் வரும் வண்ணம் 50-50 என்று குடிகாரர்கள் டாஸ்மாக் முன்பு கூவும் அவல நிலை மாறும். காலையில் கூலி தொழிலுக்கு போவோர் ஒரு பாட்டில் வாங்கி கூடையில் வைத்து வேலை பார்க்கும் இடத்திலேயே அலுப்பு தெரியாமல் குடிக்கலாம். பேண்ட் பாக்கெட்டில் வைத்து வீட்டுக்கு எடுத்து சென்று பாத்ரூமில் வைத்து குடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாது. இதனால் காலப்போக்கில் இதுவும் டீ காஃபி போல குடியும் சாதாரணம்தான் என்ற நிலை வரும். அப்பொழுது நமது தமிழ்நாடு முழுவதும் ஃபாரின் போல கோவா போல அனைவரும் டீசென்டான குடிகாரர்களாக இருப்பார்கள். நாள் ஒன்றுக்கு 3 வேளை வாங்கி குடித்தாலும் அதிகபட்சம் 300 ரூபாய் தான் ஆகும். இடைவேளை விட்டு குடிப்பதால் ஆரோக்கியம் பெருகும். குடிக்காக பாண்டிச்சேரி கோவா செல்ல வேண்டியது இல்லை. மற்ற மாநிலத்தவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். இதனால் சுற்றுலா வருமானம் பெருகும். தொலைநோக்கு பார்வை, பொருளாதார வளர்ச்சி, மக்கள் நலம் போன்ற சிறப்பு அம்சங்கள் இதில் இருப்பதால் இதனை அனைவரும் வரவேற்க வேண்டியது கட்டாயம். மிக முக்கியமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாக திராவிட மாடல் அரசு உருவெடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நன்றி.